ஜம்மு காஷ்மீரின் நவ்கம் காவல் நிலையத்தில் வெடிபொருட்கள் வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் பிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் 9 பேர் பலியான நிலையில் 300 மீட்டர் தூரத்தில் உடல்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சத்தம் கேட்டதா மக்கள் அதிர்ச்சியோடு சொன்ன நிலையில 300 மீட்டர் தூரத்துல உடல்கள் கிடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். ஜம்மு காஷ்மீரில் நவ்காம் காவல் நிலையத்துல வெடிபொருட்கள் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில 9 பேர் உயிரிழந்த நிலையில மேலும் பலர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில இந்த வெடிபொருள் வெடி விபத்து தொடர்பாக பல்வேறு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வெடி விபத்துல 300 மீட்டர் தூரத்துல உடலுடைய பாகங்கள் சிதறி கிடந்ததாக அருகே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் பிடிக்கப்பட்ட வெடிபொருட்களை அதனை ஆராயும் பொழுது இந்த வெடி விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் முதற்கட்டமாக கூறப்பட்ட நிலையில இந்த வெடி விபத்தில் பலரின் உடல்கள் 300 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயிரிழப்பு 9 அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் பலர் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க கூடுமோ என்கின்ற அச்சம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த வெடி விபத்து தொடர்பாக தற்பொழுது புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த வெடி விபத்தின் பொழுது 300 மீட்டர் அந்த வெடி விபத்து நிகழ்ந்த பொழுது 300 மீட்டர் தூரத்தில் அதன் உடல்கள் சிதறி கிடந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெடி விபத்து நகர்ந்த இந்த நவ்காம் காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. வெடி விபத்து நிகழ்ந்த பொழுது 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு சத்தம் கேட்டதாக மக்கள் அதிர்ச்சியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் உடல்கள் சிதறி கிடந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 9 பேர் உயிரிழந்த நிலையில பல காவலர்கள் மற்றும் தடவியல் நிபுணர்கள் என கூறப்பட்டிருக்கூடிய நிலையில உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால தீவிரப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வெடி விபத்து தற்பொழுது அந்த காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் உடல்கள் என்பது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.